மெய்ப்பட கவினாவில் இணைந்திடுது. கவினா இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE பரமக்குடி. மாற்றமே மாறாதது என்பார்கள். அந்த மாற்றத்தை இன்று நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்ட வருகிறார்கள் நம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். நேற்று கரும்பலகையில் சுண்ணக்கட்டியால் எழுதிய காலம் இன்று தொடுதிரையில் விரல் நுனியால் கற்கும் காலம். ஆனால் நாளை ஆசிரியரின் அன்பான கண்டிப்போடு கற்கும் இன்றைய வகுப்பறை சூழலுக்கும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பம் கற்பிக்கப் போகும் எதிர்கால சூழலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பறைசாற்ற வருகிறது ஒரு அற்புதமான நாடகம். எதிர்காலத்தில் இந்த உலகை ஆளப்போவது மனிதனா அல்லது எந்திரமா என்பதை நம்மை சிந்திக்க வைக்கும் அளவிற்கு இந்த தொழில்நுட்பமானது வளர்ந்துள்ளது. வருங்காலத்தில் செயற்கை நுண்ணறிவே இல்லாத துறைகள் எதுவும் இல்லை என்னும் அளவிற்கு தொழில்நுட்பமானது வளர்ந்துள்ளது. இக்காலகட்டத்தில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான மனிதனின் ஆற்றலையும் செயற்கை நுண்ணறிவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது எது என்பதை இந்த நாடகத்தின் வாயிலாக கண்டு களித்து சிரித்து மகிழ உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நாடகத்தை காணலாமா? காட்சி 1. வணக்கம் மாணவர்களே. வணக்கம். நான் போன கிளாஸ்ல என்ன டீச் பண்ணேன்னு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா? மேம், தினமும் லெசனாக நடத்தி போர் அடிக்குது மேம். இன்னைக்காச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்களேன். சரி, அப்படின்னா உங்களுக்கு நான் AI பத்தி சொல்லி தரட்டுமா? ஏயா? ஏன்னா ஒருத்தவங்களை கூப்பிடுறது தானே? ஏஐ இல்ல அன்பு, AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றோம். செயற்கை நுண்ணறிவுனா மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் இடைப்பட்ட படைப்பாற்றல் திறன்னு சொல்றாங்க. இந்த படைப்பாற்றல் திறன் இயந்திரங்கள் மூலமா செயல்படுறதுனால இது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றோம். ஹர்ஷன், உனக்கு புரியுது? ஒன்னும் புரியல. உனக்கு சுத்தம் கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். சரி, அப்படின்னா உங்களுக்கு நான் புரியுற மாதிரியே சொல்றேன். எதிர்காலத்துல நீங்க புக்கு, பேக்கு அப்படின்னு எதுவும் எடுத்துட்டு வர தேவையில்ல. போனு, லேப்டாப்பு, ஐபோனு இப்படிதான் எடுத்துட்டு வர போறீங்க. அப்போ எக்ஸாம் கிடையாது, ஹோம்ஒர்க் கிடையாது, கிளாஸ் ஒர்க்கே கிடையாது, டீச்சர் தொல்லையும் கிடையாது, ஜாலியா இருக்கலாம். அப்ப எக்ஸாமும் இல்ல, டீச்சரும் கிடையாது, நம்ம தான் ஜாலி ஜாலி. ரொம்ப தான் சந்தோஷப்படாதீங்க. எதிர்காலத்துல நீங்க கண்ணு வலிக்க வலிக்க, கை வலிக்க டெக்ஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். எல்லாம் ஆன்லைன் தான். தனம் நம்மளும் எதிர்காலத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 24 மணி நேரமும் ஃபோனே பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும். எனக்கு எதிர்காலத்துக்கு போக ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம எல்லாரும் எதிர்காலத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? அதுக்குள்ள கனவு உலகத்துக்கு போயிட்டீங்களா? சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன். மேம் ஸ்கூல் லீவ் விட போறீங்களா? மேம் PT பீரியட் தர போறீங்களா? இப்படி அவசர கொடுக்கையா இருந்தா எப்படி? மேம் அவசரமா கை கொடுக்க சொல்றாங்கடா, கொடுங்கடா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சரி, நான் ஒரு ஆசிரியரா உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி உங்களை எதிர்காலத்துக்கு கூட்டு போறேன். வாங்க போலாம். காட்சி 2. என்னது இது? கிளாஸ்ல யாருமே இல்லை. சரி, நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஹலோ கைஸ், நான் உங்கள் ரகுராம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவினா ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கவினா ஸ்கூலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, தியேட்டர் இருக்குது, விவேகா ஹால் இருக்குது, டஃப் கோர்ட் இருக்குது, கேண்டீன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ரோபோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரோபோ வேறு வந்து மெட்டா. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து டீச் பண்ண போகுது. அதை நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக மாட்டேங்குது. சரி, அது நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. குட் மார்னிங் மெட்டா. குட் மார்னிங் மெட்டா. என்னது இது? நம்ம எல்லாரும் குட் மார்னிங் சொல்றோம், இந்த மெட்டா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது. என்ன இது? மெட்டா தலை தொங்கிருச்சு. இரு பிரின்சிபல் சாருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஹலோ, சொல்லு ஜெய். ஹலோ சார், மெட்டாவுக்கு குட் மார்னிங் சொல்கிறோம், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேது சார். என்ன செய் சொல்கிற? சார் 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 இருச்சே ரோபோட்டை தொடாத, நான் ரோபோட்டிஷன் அனுப்பிவிட்றேன். ஓகே சார். டே, செகண்ட் ஹேண்ட்ஸில் ரோபோட் வாங்காதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களாடா? போய் ரோபோட்டுக்கு நம்ம ஆயிடுச்சாண்டா, போய் பாருங்கடா. வாயில போல்டு கொஞ்சம் வீக்காக இருக்கு, பேட்டரி லோவாக இருக்கு, UPS ஆன் பண்ணியாச்சு. குட் மார்னிங் மெட்டா. குட் மார்னிங். நான் உங்கள் வகுப்பு ஆசிரியர் மெட்டா.
வகுப்பு தொடங்குவதற்கு முன் என்னை பற்றி உங்களிடம் சொல்கிறேன். என்னுடைய ஐபி அட்ரஸ் 14.17.2.0. உங்களிடமிருந்து வரும் கேள்விகளுக்கு என்னிடமிருந்து பதில் வரும். இது என்னது புதுசா ஐபி அட்ரஸ்லாம் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல தானே இருக்கும். என்ன இது மெட்டா தலை தொங்கிருச்சு. எனக்கு இந்த மெட்டா சொல்றது ஒண்ணுமே புரியல. என்னது இது? இந்த மெட்டா திருப்பி கேட்டா சொல்லுமா? அட அதை விடுங்கப்பா. வீட்டில் அம்மா அடிச்சா தாங்கலாம், ஆனா அந்த மெட்டை அடிச்ச உடம்பு தாங்குமா? இன்றைய வகுப்பின் தலைப்பு இலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் 6 வகைப்படும். 6 வகைனா? அது 6 வகை தான், 6 வகைன்னு சொல்லுது. 6 வகை உறுப்புகள்: பகுதி, விகுதி, சாந்தி, இடைநிலை, சாரியா, விகாரம். இது என்னது? பக்கத்து வீட்டு சாந்தி ஆண்டி பேர்லாம் இலக்கணத்துல வருது. தமிழ் மெல்ல மெல்ல சாகிறதான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் மொத்தமா செத்துருச்சு. நேற்று நடத்திய பாடத்திலிருந்து தேர்வு வைக்கப் போகிறேன். முதல் கேள்வி: அவ்வைக்கு நெல்லிக்கனி அளித்தவர் யார்? அவ்வைக்கு போய் ஏன்டா நெல்லிக்கனி கொடுத்தாங்க? அது கசக்கும்ல. அதுக்கு பதிலாக வாட்டர் மெலன், லிச்சி, ஆப்பிள் இந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட இனிச்சிருக்கும்ல. ஆன்சர் அதிகமான். ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, காப்பி அடிக்கவும் முடியாது. ஐ ஆம் வாட்சிங். 3 மார்க், 7 மார்க், 10 மார்க், 4 மார்க். நீ எத்தனை மார்க்? என்னாச்சு? ஏன் அழுகுற? நேத்து எங்க அம்மா கிட்ட கேவ்ச்சி சிக்கன் கேட்டேன்னா எங்க அம்மா உடம்பு முழுக்க கேவ்ச்சி சிக்கனா கொடுத்துட்டாங்க. என்னது? சிக்கன் கேட்டிருக்கலாமா? அடிப்பாங்க. பீஸா, பர்கர், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்டா தானே உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். எங்க டீச்சர்லாம் காய்கறி, கீரை, முட்டை இதெல்லாம் சாப்பிட்டாதான் சத்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்களோ அதைத்தானே அது சொல்லும். அடுத்த தலைப்பு திருக்குறள். தீயினால் சுட்ட போன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட படு. அகர தலை சுத்துற மாதிரி இருக்கே. ஆதி பகவன் முதற்றே சொல்லுக சொல்லி. இதுவே டீச்சரா இருந்தா கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருப்பாங்க. இங்க ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கிற கூட தெரியாம அது வாட்டில பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு. பகவன் டேய் எப்படியாவது மெட்டாவை நிறுத்துங்கடா. தீயினால் சுட்ட போன் உள்ளாரும். ஐயோ மெட்டா தூங்குங்கடா. நான் உங்ககிட்ட அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்க போகிறேன். பைனரி ஃபார்ம்ல 1+1 எத்தனை? ஏ புரியல. இதுல மேட்ச் ஃபார்முலா வேற. பதில் 2. தவறான பதில். நீ சொல்லு. பைனரி ஃபார்ம்ல 1+1 10. சரியான பதில். கை கொடு. சரியா சொன்னதுக்கா இந்த பரிசு. இன்னும் 1 வார காலத்தில் உங்களுக்கு போட்டி ஒன்று நடைபெற உள்ளது. என்ன போட்டியா இருக்கும்? ஏதேனும் ஒரு போட்டியா இருக்கும். ஆகமா இருக்கு. தண்ணி குடிக்கலாமா மேட்டா? ரெஸ்ட் ரூம் போகலாமா மேட்டா? இது அதற்கான நேரம் இல்லை. நேரம் வரும்போது செல்லலாம். தண்ணி தாகத்தை கூட அடக்கிக்கலாம். இதை எப்படி அடக்க முடியும்? நம்ம டீச்சர்ஸ்லாம் ரெஸ்ட் ரூம் கேட்டால் விடுவாங்க, தண்ணி கேட்டால் குடிக்க சொல்லிக்குவாங்க. இந்த மெட்டா ஒன்னத்துக்கு விட மாட்டேங்குது. இது என்ன நம்மளுக்கு வந்து சோதனையா இருக்கு? இன்றைய வகுப்பு இதோடு நிறைவடைகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்ன இந்த தகரடப்பா வந்துச்சு ஏதோ சொல்லுச்சு, ஒண்ணுமே புரியல. பாடுற என்னைக்காச்சும் இந்த தகர டப்பா எறும்பு கடையில போட்டு பேரிசம்பளம் வாங்கி சாப்பிட்றனா இல்லைன்னு பாடுறான். காட்சி 3. அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா கொடுமா. இந்தாங்கடா பிரெட்டும் ஜாமும் சாப்பிட்டுட்டு வெளில போய் விளையாடுங்கடா. அம்மா நாங்க வெளில விளையாட போலாம், உட்காந்து ஃபோன் பார்க்க போறோம். எப்போ பார்த்தாலும் ஃபோனுன்னு படிக்கவே மாட்டீங்க. அப்பவே பாரதியார் சொன்னாரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு. ஆனா இப்போ உள்ள பசங்களாம் ஃபோனு, டேபு, லேப்டாப்னு யூஸ் பண்ணிக்கிட்டு உடம்பையும் சோம்பேறியாக்கிக்கிட்டு மூளையும் மழுங்கடிக்கிறாங்க. டே ரகு இங்க வாடா. இருங்கம்மா வரேன். டே பிரணவ் இங்க வாடா. இருமா வரேன். சரி, இன்னைக்கு ஸ்கூல்ல உங்களுக்கு மெட்டா என்னடா சொல்லி கொடுத்துச்சு? அம்மா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே சொல்லி கொடுத்துச்சுமா. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாருடா? இருமா வரோம். என்னடா பண்றீங்க? இருமா வரோம். ஃபோன்ல தான்
எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கோம். அப்போ உன் மூளையில எதையும் ஏற்றி வைக்கலையா? நாங்களாம் அந்த காலத்துல நிப்பாட்டுமா, அப்பா பாவமா டெய்லி ஃபோனை போட்டு கதறாருமா. ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா? ஆமாம்மா, இப்போ உனக்கு என்ன, நாங்கள் வெளியே போய் விளையாடணும் அவ்வளோதானே, வாட போகண்டா. எங்க காலத்துலலாம் நாங்க வெளில போய் விளையாடும் போது அம்மா உள்ளவான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள பசங்களையெல்லாம் வெளில போய் விளையாடுன்னு சொல்ல வேண்டி இருக்கு. அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களுக்கு சுயமா சிந்திக்கிற திறனே இல்லாம போச்சு. இப்படியே போனா மனுஷங்கள்லாம் ரோபோட்டா மாதிரி தெரிய வேண்டியதுதான். இறைவா, நீங்க தான் காப்பாத்தணும். காட்சி 4. வணக்கம் மாணவர்களே. எதிர்காலத்துக்கு போனீங்களே, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிக்கவே இல்லை மேம். அந்த ரோபோட்டோட ரொம்ப போர் அடிச்சிச்சு மேம். எஸ் மேம், அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் கொஞ்ச நேரம் ஃபோன் வாங்கி பார்க்குற சந்தோஷம்லாம் அங்கே இல்லவே இல்லை மேம். அந்த புக்கு நோட்டு எதுவுமே இல்லாமல் அந்த ரோபோட்டோட லேப்டாப்பு ஃபோனு இதில் இருந்துக்கிட்டு ரொம்ப உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருந்துச்சு மேம். அந்த எதிர்கால உலகத்தில் 24 மணி நேரம் ஃபோனே பார்த்துக்கிட்டு அப்படியே அடிக்ட் ஆகி கிடந்த மாதிரி இருந்துச்சு மேம். உண்மைதான். ஏற்கனவே மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் வந்ததில் நம்ம உடம்பு உழைப்பு குறைய நம்ம எடை தான் கூடிக்கிட்டே போகுது. அப்போ எதிர்காலம் யாருக்குமே பிடிக்கலையா மேம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேம். ரோபோட்டை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மேம். மேம் எனக்கு பிடிக்கவே இல்லை மேம். டெய்லியும் ஸ்கூலில் மெடிடேஷன் பீரியட் நடக்கும். அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூலில் என்ன பாடம் நடத்தினாலும் வீட்டுக்கு போய் ஃபோன் அடித்தாலும் அதை விளக்கமாக சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க, இல்லாட்டா சூட பேரண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் அந்த மேம்கிட்ட என்ன கேட்க முடியும்? நம்ம சாப்பிட்டோமா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க, தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெட்டாக்கு ஒன்றுமே தெரியல, நேரம் வரட்டும்னு சொல்லுது. வாரம் எங்கள் ஸ்கூலில் ஈஸியாக வகுப்பு நடக்கும். அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் நேரடியாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மெட்டா கிட்ட உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்குது. பொழுதோட ஃபோன் பார்த்து லேப்டாப்பில் டைப் பண்ணி கை விரலே வலிக்குது, கண் பார்வையும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ யாருக்குமே எதிர்கால வாழ்க்கை பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு மேம். 1 மணி நேரத்தில் பார்க்க வேண்டிய வேலையில் 1/2 மணி நேரத்திலே பார்த்தனால எனக்கு நிறையா டைம் சேவ் ஆகுது மேம். உங்களையெல்லாம் குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. நீங்கள் எல்லாம் இருந்த இடத்துலயே எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவங்க. ஜெய், நீ பூ கடைக்கு போனீங்கன்னா என்ன சொல்லி கேட்ப? அக்கா 2 முறை பூத்தாங்கன்னு கேட்பேன். பாலா, நீ பால் கடைக்கு போனீங்கன்னா என்ன சொல்லி கேட்ப? 1/2 லிட்டர் பால் கொடுங்கன்னு கேட்பேன். இது மாதிரி தான் நம்ம எல்லா இடத்துலையும் உறவு சொல்லி தான் கூப்பிடுவோம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த மனித நேயம்ன்ற ஒன்று இருக்குமான்னு கூட தெரியாது. ஏன்னா அங்கே எல்லாம் ரோபோட்டிக்ஸாக வந்துரும்பா. மேம், அப்போனா எதிர்கால வாழ்க்கையே தப்புங்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல வரலடா. இப்போ உடலுக்கு வேலை இல்லைன்னா உடல் நோயாளின்னு சொல்லிடுறோம். அப்போ மூளைக்கு வேலை இல்லைன்னா எதிர்காலத்தில் நம்ம மூளைலாம் நல்ல ரேட்டுக்கு போகும்ல. ஏய், நம்மளையெல்லாம் 10 ரூபாய்க்கு கூட போகாதுடா. இதெல்லாம் நல்லா பேசுங்க. மேம், எனக்கு ஒரு டவுட்டு. அப்போ அறிவியல் வளர்ச்சியை தப்புன்னு சொல்ல வரீங்களா மேம்? நான் அப்படி சொல்ல வரலடா. கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷனுக்கு சொகுசான வாழ்க்கை கொடுக்கறதும் இந்த அறிவியல் தான். அதே மாதிரி அணு ஆயுதங்களை கொண்டு மனிதர்களை கொன்று குவிப்பதும் அறிவியல் தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போனால் என்ன பார்ப்பீங்க ஃபோனில்? மேம், நான் அவெஞ்சர்ஸ் கேம் விளையாடுவேன் மேம். மேம், நான் செய்திகள் கேட்பேன் மேம். நான் இன்னைக்கு கிளாஸில் நடத்துறேன்னு தெரியலன்னா பார்ப்பேன் மேம். மேம், நான் மேக்ஸ் ஃபார்ம் போட்டு பார்ப்பேன் மேம். மேம், நான் ஜிகே கொஸ்டின் பார்ப்பேன் மேம். நீங்களே பார்த்தீங்களா? இது மாதிரி தான் அறிவியல்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இதுல நம்ம நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும்டா. இப்ப தெரியுதா, நம்ம ஆசிரியர்கள் கனிவோடையும் பண்போடையும் அன்போடையும் நமக்கு பாடம் சொல்லி தரதையும் இந்த ஏஐ நமக்கு சொல்லி தரதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. நன்றி. இத்துடன் இந்த நாடகம் நிறைவேறுகிறது. கால இயந்திரத்தில் ஏறி எதிர்காலத்திற்கே சென்று வந்த ஒரு உணர்வை தந்துவிட்டார்கள் நமது 7ஆம் வகுப்பு மாணவர்கள். மனித உணர்வுகளோடு ஆசிரியர் பாடம் நடத்தும் அழகையும் இயந்திரத்தனமான வேகத்தோடு ஏஐ பாடம் நடத்தும் நுட்பத்தையும் மிக தத்ரூபமாக நடத்தி காட்டினார்கள். ஏஐ தொழில்நுட்பம் என்பது ஒரு கருவிதான். ஆனால் ஆசிரியரின் அரவணைப்பும் வழிகாட்டுதலுமே மாணவனின் ஆளுமையை உருவாக்கும் என்பதை இந்த நாடகம் நமக்கு ஆழமாக பதிவு செய்துள்ளது.